எக்ஸ்போர்ட்ங்கிறது எப்படின்னா கண்ணை மூடி இமேஜின் பண்ணிக்கோங்க. இருட்டு, கீழே வந்து முதல்ல பேயி, ரத்த காட்டேரி எல்லாம் இருக்கும். அதுல அந்த கடல்ல உங்க கப்பல் உங்க கூட்ஸ் மட்டும் அந்தாண்ட கரையை போய் கடக்குமா இல்லையாங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க போய் மல்லாக்கப்படுத்து தூங்கணும். இதுதான் எக்ஸ்போர்ட். அப்ப அத பண்ணணும்னா நம்ம இங்க இருக்கிற மாதிரி இல்ல. ரஷ்யால எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லோ ரோசஸ் வந்து இட்ஸ் அ பேட் ஓமன். அவங்களுக்கு எல்லோ ரோசஸ் பிடிக்காது. இப்ப சார் சொன்ன மாதிரி டியர் சார் அப்படின்னு நீங்க எல்லா இடத்துலயும் போய் போட முடியாது. ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு தான் நம்ம கும்பிடு போட்டோம், அதனால நம்ம சார்னு சொல்லணும்னு அவன் அடிச்சு கொண்டு வந்தான் அதை. இப்ப அதை போய் நம்ம ஒரு மெயில்ல வேற ஒரு நாட்டுக்காரனுக்கு போட்டோம்னா அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவனும் வெள்ளைக்காரன்ட்ட அடிமைப்பட்டவனா இருந்திருப்பான். இவன் என்னடா இவன் அப்படின்னு நினைப்பான். சோ இந்த டோன்லாம் நம்ம எப்படி மாத்தணும், டிஃபால்ட்டாவே நமக்கு இருக்கும். ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கோடு எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.